கோலிவுட்டுடைய வெற்றி இயக்குனராக வலம் வந்து கொண்டிருந்த அட்லி அவர்கள் ஜவான் படத்தின் மூலம் பாலிவுட்டிற்கு சென்றாரு. அவருடைய படம் பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலுமே எதிர்பார்த்ததை விட அதிக வசூலை கொடுத்திருக்கு. ஸோ அந்த வகையில ஜவான் படம் பார்த்தீங்கன்னா 1000 கோடிகளுக்கு மேல தாண்டி வசூலையுமே பண்ணிருக்கு. இதனை தொடர்ந்து அட்லியுடைய அடுத்த படம் எப்போது தொடங்கும் அப்படின்னு ரசிகர்களுமே வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. மேலும் தற்போது தயாரிப்பிலும் இறங்கியுள்ள அட்லி அவர்கள் கீர்த்தி சுரேஷ் மற்றும் வருண் தவான் ஆகியோரை வைத்து பேபி ஜான் அப்படின்ற படத்தை எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா விரைவில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில அட்லி எடுத்த படத்திற்கு அறிவிப்பு விரைவில் வர இருக்கா. ஸோ அதாவது பாலிவுட்ல முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கும் சல்மான் கானுடன் அட்லி ஒரு படம் பண்ண இருக்காரா. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்க போறாங்க. அதாவது இந்த படம் 600 அல்லது 700 கோடி பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படம் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ இதனடுத்து அட்லியுடைய லைன் அப்ல நம்ம தளபதி அவர்களுமே இருக்காரா. ஸோ என்னப்பா சொல்ற, தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் தான் தளபதி 29 அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ தளபதியுடைய அறிக்கையில என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கமிட் ஆகி உள்ள அனைத்து படங்களையுமே முடித்துவிட்டு அரசியல்ல தீவிரமாக இறங்கவுள்ளேன் அப்படின்னு சொன்னாரே தவிர, ஸோ தளபதி 69வது திரைப்படம் தான் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லல. ஸோ அது மட்டும் இல்லாம தளபதி 69வது திரைப்படம் நினைத்த நாட்களை விட குறுகிய நாட்களிலேயே நம்ம வினோத் அவர்கள் பக்காவாக பிளான் போட்டு எடுத்து முடிக்க போறாரு. ஆகையால தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு சில காலங்கள் இருக்கும். ஸோ அதனை பயன்படுத்தி இன்னொரு படத்திலுமே நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காராம். ஸோ கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்புமே வெளியாக இருக்கா. சோ அட்லி தளபதி விஜய் ஆகிய பிளாக் பஸ்டர் ஹிட் காம்போ மீண்டும் இணையவிருக்கு. இது ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.